அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித சமுதாயத்தை பொறுத்தளவிலே மனிதன் என்பவன் இயல்பிலேயே தவறு செய்யக்கூடிய தன்மையை கொண்டவனாக இருக்கிறான் என்பதை நாமெல்லாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு அதற்கு பரிகாரமாக தௌபா என்ற ஒரு விடயத்தை இஸ்லாம் வழிகாட்டுவதை பார்க்கிறோம். இவ்வாறு வழிகாட்டப்படுகின்ற இந்த தௌபாவை பொறுத்தளவில் நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிற போது ஆதமுடைய மக்கள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள்தான். ஆனால் அந்த தவறு செய்பவர்களே மிக சிறந்தவர் யார் என்றால் தௌபா செய்யக்கூடியவர்கள் என்று ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த அடிப்படையிலே தான் ஒரு அடியான் தவறு செய்து விட்டான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்விடத்திலே தௌபாவை கொண்டு மீளுவது என்பது மிக கட்டாயமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் செய்கின்ற அந்த தௌபா என்பது எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை நாம் இன்று பார்க்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த உறவுகளே, உண்மையில் தௌபா என்பது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக ஆக வேண்டுமாக இருந்தால் அந்த தௌபாவுக்கென்று சில நிபந்தனைகள் இருக்கிறது என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிபந்தனைகள் நாங்கள் உற்று நோக்கி பார்க்கிற போது இரண்டு கட்டங்களாக ஒரு அடியானுடைய தவறு என்பது இடம்பெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே ஒரு அடியான் தவறு இழைப்பதாகும். இரண்டாவது, ஒரு அடியான் இன்னும் ஒரு அடியானுக்கு அவன் தவறு இழைப்பது என்பது இரண்டு கட்டங்களாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே தான் அவன் செய்கின்ற இந்த குற்றங்களுக்கு பரிகாரமாக தௌபா செய்கின்ற போது அவனுடைய தௌபாவிலே இருக்க வேண்டிய அம்சங்களை பொறுத்தளவிலே முதலாவதாக அவனுடைய தௌபாவில் அவன் மனம் உருகி ஒரு கவலைப்பட்டு ஏன் இந்த பாவத்தை செய்தேன் என்று மிக கடுமையாக கவலைப்படக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். அவன் செய்த அந்த பாவத்துக்காக வேண்டி மனம் உருகி அல்லாஹ்விடத்திலே நான் இந்த பாவத்தை செய்ததற்காக வேண்டி கடுமையாக மனம் உருகக்கூடியவனாக அவன் இருப்பானாக இருந்தால் அவனுடைய தௌபாவுடைய முதலாவது நிபந்தனை அங்கே சரியாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது தௌபாவுடைய நிபந்தனை தான் அவன் செய்த அந்த பாவத்திலிருந்து உடனடியாக அவன் முற்றுமுழுதாக விலகிவிட வேண்டும். அவன் தொடர்ச்சியாக பாவத்தை செய்து கொண்டு அந்த பாவத்தை அவன் தொடர்ச்சியாக செய்து கொண்டே அவன் தௌபாவிலே அவன் ஈடுபடுவது கிடையாது. மாற்றமாக அவன் உடனடியாக அவன் செய்வது தவறு என்று புரிந்தவுடனே அவன் கட்டாயமாக அந்த பாவத்தை நிறுத்திவிட்டு அல்லாஹ்விடத்திலே இதற்கு அந்த பாவத்துக்காக வேண்டி தௌபா செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது நிபந்தனையாக இருக்கிறது. மூன்றாவது நிபந்தனை தான் ஒரு அடியான் அவன் தௌபா செய்கிற பட்சத்திலே கட்டாயமாக இதற்கு பின்னால் இந்த குற்றங்களை நான் செய்ய மாட்டேன் என்று அவன் உறுதி எடுத்துக் கொள்வது என்பது மிக கட்டாயமான ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. இந்த மூன்று நிபந்தனைகளை பொறுத்தளவிலே முதலாவது அவன் செய்த குற்றத்துக்காக வேண்டி கவலை கொள்வது, இரண்டாவது அந்த குற்றத்திலே இருந்து முற்றுமுழுதாக அவன் விலகிக் கொள்வது, மூன்றாவது இதற்கு பின்னால் இந்த குற்றம் செயலை நான் செய்ய மாட்டேன் என்று அவன் உறுதி எடுத்துக் கொள்வது. இந்த மூன்று நிபந்தனைகளும் அல்லாஹ்வுடைய ஹக்கிலே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய விடயங்களிலே அவன் தவறு செய்கிற பட்சத்தில் இந்த மூன்று நிபந்தனைகளையும் உள்ளடக்கியதாக அவனுடைய தௌபா இருக்க வேண்டும். இதை தாண்டி ஒரு அடியானுக்கு ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்றால் இன்னும் ஒரு மனிதனுக்கு ஒரு அநியாயம் செய்து விடுகிறான். ஏதோ ஒரு அடிப்படையிலே
உதாரணமாக ஒருவனுடைய மானத்திலே அவன் குறைத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த மானத்தை குறைத்த விடயத்துக்காக வேண்டி அவனிடம் மன்னிப்பு கேட்டு அந்த அடியானும் இவனை மன்னிக்க வேண்டும் என்பது 4வது நிபந்தனையாக இருக்கிறது. ஆகவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, உண்மையில் இஸ்லாம் தௌபா என்ற ஒரு விடயத்தை எங்களுக்கு காட்டித்தந்து அந்த தௌபாவை சரியான முறையில் செய்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு வழிகாட்டுகிறது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எத்தனையோ தவறுகளை செய்திருப்போம். அல்லாஹ்விடத்திலே கட்டாயமாக நாங்கள் மீள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே மீண்டு எங்களுடைய பாவங்களை எல்லாம் நாங்கள் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்ல அடியார்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளை மறுமையிலே வெற்றி அடைந்த நன்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.